தெய்வ திருமணங்கள் மிகவும் விமரிசையாக நடைபெறும் பங்குனி உத்திர திருநாளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது. இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும். தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம். இந்த நட்சத்திரமும் இந்த பங்குனி மாதமும் இணைந்து பங்குனி உத்திரம் என கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த பங்குனி உத்திரத்திற்கு பல சிறப்பம்சங்கள் உள்ளது. செல்வத்தின் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரம் நிகழ்ந்ததும் பங்குனி உத்திர நன்னாளில்தான். காக்கும் கடவுள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் இருந்த ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு தன்னுடைய திருமார்பில் வீற்றிருக்கும் வரத்தை அளித்ததும் பங்குனி உத்திர திருநாளில்தான் என்கிறது வரலாற்று ஆதார நூலான விஷ்ணு புராணம். பொதுவாகவே பங்குனி உத்திர திருநாளில் அநேக தெய்வ திருமணங்கள் நடைபெறும். இதனால்தான் பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம், மங்கள விரதம், கல்யாண சுந்தர விரதம் போன்ற பெயர்கள் உள்ளது. பங்குனி உத்திரத்தன்றுதான் சிவன் பார்வதிக்கும், ராமர் சீதைக்கும், முருகன் தெய்வானைக்கும், பெருமாள் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடைபெற்றதாக வரலாறுகள் குறிப்பிடுகிறது. சிவ ஆலயங்களிலும் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் பங்குனி உத்திர திருவிழா 12 நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக கொண்டாடப்படுகிறது. தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்த நாள் பங்குனி உத்திர நன்னாள். இதனை கல்யாண விரதம் எனவும் சொல்வார்கள். இந்த நன்னாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் திருமணம் கைகூடும் என்பது அனைவரும் அறிந்த விஷயமே. திருமணம் ஆகாதவர்கள் முருகப்பெருமானை நினைத்து இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று விரதம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. திருமணமான பெண்கள் இந்த விரதம் இருப்பதினால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அடைவார்கள் என்பதும் ஐதீகம். தமிழ் மாதங்களில் 12வது மாதம் பங்குனி. 27 நட்சத்திரங்களில் 12வது உத்திர நட்சத்திரம். இந்த 12 என்ற எண் முருகனுடைய திருக்கரங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். எனவேதான் பன்னிருகை வேலவனுக்கு உகந்த நாளாக பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படும். சிவாலயங்களிலும் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் பங்குனி உத்திர திருவிழா 12 நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக கொண்டாடப்படுகிறது. சிவன் வேறு இல்லை, முருகப்பெருமான் வேறு இல்லை அப்படின்பாங்க. அதாவது சிவனின் சக்தி தான் முருகன் அப்படிங்கிற கூற்றும் இருக்கு. பங்குனி உத்திர திருவிழா, இதற்கு பெயர் கோடை வசந்த விழாவின் நுழைவு விழா அப்படிங்கிறது அர்த்தம். பங்குனி மாதம் பிறந்து விட்டாலே கோடையும் வசந்தமும் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். கோடை காலத்தின் ஆரம்பமே பங்குனி மாதம்தான். அதனால்தான் அதை வரவேற்கும் விதமாக வசந்த விழா கொண்டாடப்படுகிறது. வடமாநிலங்களில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் விதமாகவும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதே போலவே நம் தமிழகத்தில் பங்குனி உத்திர பெருவிழா கொண்டாடி வருகிறோம். இந்த பங்குனி உத்திரம் என்பது பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளாகும். மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை காட்டிலும் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது தோன்றும் பௌர்ணமி நிலவு மிக பெரியதாகவும் மிக பிரகாசமாகவும் தோன்றும். மற்றொரு சிறப்பு என்னவென்றால் தமிழ் மாதங்களில் 12வது மாதம் பங்குனி. அதேபோல் நட்சத்திர வரிசையிலும் 12வது நட்சத்திரம் உத்திரம். அதனால்தான் பன்னிரு கை கொண்டு பக்தர்களை காக்கும் பரந்தாமன் புதல்வனுக்கு பங்குனி உத்திரமானது விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. பங்குனி உத்திர திருவிழாவின் நாயகனான முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதும் இந்த நன்னாளில்தான். அதோடு ஸ்ரீ வள்ளிகுரத்தி அவதரித்த நாளும் இந்த நாள்தான். எம்பெருமான் சொக்கநாதர் அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்றதும் பங்குனி உத்திர நாளில்தான். சமய குறவர்களில் ஒருவரான சுந்தரருக்கு மதுரையில் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியோடு மணக்கோலத்தில் காட்சியருளியதும் இந்த நன்னாளில்தான். இதனால்தான் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் உள்ள கோவில்களில் எல்லாம் பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் என்ற பெயரில் 10 நாட்கள் திருவிழா, தேரோட்டம், தீர்த்தவாரி, சுவாமி அம்பாள் திருக்கல்யாண உற்சவம் என சகலமும் நடைபெறும். இது மட்டுமல்ல, பங்குனி உத்திர நன்னாளில்தான் அகத்தியர் லோபமுத்திரையை திருமணம் செய்து கொண்டதாக கந்தபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்திராணி திருமணம் நடந்ததும் பங்குனி உத்திர நன்னாளில்தான். அது மட்டுமல்ல, நவக்கிரக மண்டலத்தில் உள்ள சந்திரன் அழகும் திறமையும் கொண்ட 27 நட்சத்திர கன்னியரை மனம் செய்து கொண்டதும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. இத்தனை சிறப்புகள் வாய்ந்ததால் தான் பங்குனி உத்திர நாளில் ஏராளமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன.
கோவில்களிலும் பங்குனி பிரம்மோற்சவம், உத்திர திருவிழா என்று பல்வேறு வகைகளில் கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, பங்குனி உத்திரத்தின் மகிமையை பல்வேறு புராணங்களும் போற்றி புகழ்கின்றன. மேலும் இந்த பங்குனி திருநாளில்தான், அதாவது பங்குனி உத்திர திருநாளில்தான் மகாலட்சுமி அவதரித்ததால் இந்த திருநாளில் நாம் மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்தால் சகல செல்வ வளங்களும் நமக்கு கிட்டும். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் நந்திதேவர் சுயேசை திருமணம் நடந்ததும் பங்குனி உத்திர திருநாளில்தான். மேலும் படைப்பு கடவுளான பிரம்மதேவர் தன்னுடைய நாவில் கல்வி கடவுளான சரஸ்வதியை அமர்த்தி கொண்டதும் பங்குனி உத்திர திருநாளில்தான். பிரம்மச்சாரிய கடவுளான ஸ்ரீ சபரிமலை சாஸ்தாவான ஐயப்பன் அவதரித்ததும் பூர்ணா புஷ்கலாவை மனம் செய்து கொண்டதும் இந்நன்னாளில்தான். அதேபோல் மன்மதன் ரதிதேவியை மனம் செய்து கொண்டதும் இதே திருநாளில்தான். இந்த மங்கள விரதத்தை திருமணமாகாதவர்கள் கடுமையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நல்ல வரன் கைகூடும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. மனம் போல் மாங்கல்யம் அமைய இந்த அழகான நன்னாளை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கவும் இந்த விரத நாளை நாம் கடைபிடிக்கலாம். அதோடு குழந்தை பாக்கியம் வேண்டும் தம்பதியரும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நாம் என்னதான் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் சுப நிகழ்வுகள் நடக்க இறைவனின் திருவருள் அவசியம் வேண்டும். அதற்கு கை கொடுப்பது பங்குனி உத்திர விரதம்தான். சிலருக்கு திருமணம் கைகூடாமல் தள்ளி போனால் பங்குனி உத்திர திருநாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் வெகு சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பதும் ஐதீகம். மேலும் அரசு வேலைக்கு காத்திருப்பவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து பங்குனி உத்திர திருநாளில் விரதம் இருந்து முருக வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக நினைத்த வேலை கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. பங்குனி உத்திர தினத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்தும் பன்னீர் குடம் பன்னீர் காவடி ஏந்தி வந்தும் முருகனை வழிபடுவது வழக்கம். அன்றைய தினம் வழிபட்டு முருகன் அருள் பெறலாம். பெரும்பாலும் பௌர்ணமி தினங்களில் முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமாகவே அமைகிறது. வைகாசி பௌர்ணமி நாளை விசாகம் என்றும், தை மாத பௌர்ணமியை தைப்பூசம் என்றும், பங்குனி மாத பௌர்ணமியை பங்குனி உத்திரம் என்றும், சித்ரா பௌர்ணமி என்றும், கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை தீபம் என்றும், மார்கழி பௌர்ணமி திருவாதிரை என்றும் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு பௌர்ணமியையும் அழகான விரத நாளாகவே மேற்கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. மார்ச் 24ஆம் தேதி காலை 8:47 மணிக்கே உத்திரம் நட்சத்திரம் துவங்கிவிட்டாலும் காலை 11:17 மணிக்குத்தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது. ஆனால் மார்ச் 25 தேதிதான் சூரிய உதய சமயத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து உள்ளது. இதனால் மார்ச் 25 தேதியே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் எந்த வயதிலும் நாம் அனுஷ்டிக்கலாம். பொதுவாக 8 வயதில் இருந்து 80 வயது வரை உள்ளவர்கள் வரை அனுஷ்டிக்கலாம். விரதம் இருப்பதற்கு முன்தினம் இயல்பாக உண்பதை விட குறைவாக உண்ண வேண்டும். அன்று 3 வேளை பழச்சாறு அருந்தலாம். எளிதில் செரிக்கக்கூடிய உணவை சிறிதளவில் 1 வேளை உண்ணலாம். வயதானவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால், பழம் போன்றவற்றை உண்ணலாம். நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். அருகில் முருகன் கோவில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம். பங்குனி உத்திர திருநாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் கிட்டும் என்பது ஐதீகம். இந்த திருநாளில் நாம் கந்த சஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை படிக்கலாம். வேலை உள்ளவர்கள் ஓம் சரவண பவ, ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொள்ளலாம். இதனால் நம் மனம் செம்மையடையும். சிவபெருமானுக்கும் உமையன்னைக்கும் அபிஷேக ஆராதனை செய்து தூப தீப நைவேத்தியங்கள் செய்து நாம் வழிபாடு செய்யலாம். வேல் வழிபாடு செய்பவர்களும் இந்த பங்குனி திருநாளில் செய்யலாம். மேலும் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருந்தால் அபிஷேக வழிபாடு அவசியம். காலை முதல் மாலை வரை நாம் உபவாசம் இருந்து மாலை முருகன் கோவில், சிவன் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை முடித்துவிட்டு வீடு திரும்பி நாம் விரதத்தை முடிக்கலாம். இவ்வாறாக நாம் விரதம் இருப்போமாயின் இந்த பங்குனி உத்திர திருநாளில் நாம் வேண்டுவது வேண்டியபடியே கிடைக்கும்.